ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கம் கணபதியாய நமக. இன்றைக்கு நட்சத்திர பிறந்த நாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வதனம் டிவி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ. பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆங்கிலம் 7/1/2024, தமிழ் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இரவு 10:09 வரை. அதன் பிறகு அனுசம் நட்சத்திரம். திதி ஏகாதசி திதி இரவு 12:47 வரை. சந்திராஷ்டமம் இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம் உள்ள மீன ராசிக்காரர்களுக்கு இரவு 10:09 வரை சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 9 மணி வரை. சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: தனுசு லக்னம், லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேசத்தில் குரு பகவான், கன்னியாவில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சகத்தில் புதன் பகவானுடன் சுக்கிரன். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளின் ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேச ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. இதுவா அதுவாங்கிற குழப்பத்திலிருந்து விடுபட்டு இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. கேட்ட இடத்துல இன்றைக்கு பணம் கிடைக்கும். பெரியவங்க ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்கும். கடந்த காலத்துல ஏற்பட்ட சில கஷ்டமான சம்பவங்களும் சூழ்நிலைகளும் அது எல்லாம் மறந்து இன்றைக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். ரொம்ப நாளா இந்த மொபைல் போனை மாத்தணும்னு இருந்தீங்க. இன்றைக்கு மாத்துறதுக்கு எல்லா வாய்ப்பும் உள்ளது. வியாபாரம் அமோகமா உள்ளது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்க ராசிக்கு ஆதரவாக புதனும் சுக்கிரனும் இருப்பதால் போன வாரம் இருந்து வந்த சில பல தொந்தரவுகள் எல்லாம் குறையும். வர வாரம் உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமோகமா இருக்குதுங்க. குடும்பத்துல அடுத்தடுத்து நல்லது நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் இன்றைய தினம் சுப செய்திகள் வர வாய்ப்புள்ளது. அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கு அடித்தளம் போடுவீர்கள். பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேது இருப்பதால் குலதெய்வ வழிபாடு முறையாக பின்பற்றுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நாளாக அமையும். 8ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் திடீர் வெளியூர் பயணங்கள் அமையும். வியாபாரத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் உங்கள் எதிரிகளால் வந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகி அவர்களிடம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு உள்ளவர்களுக்கு உடல்நிலை தேறி நல்ல முன்னேற்றம் அடையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நாள். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றிகரமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். பொன்னகர் மைசூர் NH ரோட்டில் அமைந்துள்ளது. DTCP அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். சர்வே எண் 16/1, DTCP நம்பர் 146/கீழ் 2023. சிக்கரசம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து புதூர் செல்லும் வழியில் ஒரு பல்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது. அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது. பொன்னகரின் சிறப்பம்சங்கள்: அனைத்து மனைகளும் வாஸ்து முறையில் அமைந்துள்ளது. குடிநீர் தொட்டி 20,000 லிட்டரில் அமைந்துள்ளது. மனையில் குடிநீர் வசதி, தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது. சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது. கான்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது.
மனை பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லேஅவுட் வசதி அமைந்துள்ளது. மனையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பண்ணாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. மனையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானி சாகர் அணை உள்ளது. சாரு மெட்ரிகுலேஷன் பள்ளி, வட்டார போக்குவரத்து அலுவலகம், பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது. தனவாசி ரோட் முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள 1 கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது. மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது. மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் 70% கடன் வசதி செய்து தரப்படும். தொடர்புக்கு செல் 7788992914. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷனல் வீடியோ, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி, கேண்டட் வீடியோ, கேண்டட் போட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், மாடல் போட்டோ ஷூட், ஆட் ஃபிலிம் ஷூட், மேலும் என்டி போட்டோ ஆல்பம், சினி ஸ்டைல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ட்ரோன், ஸ்பாட் மிக்சிங், LED டிஸ்ப்ளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க தி ராசி டிஜிட்டல். மேலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல். தொடர்புக்கு தி ராசி டிஜிட்டல், பவானி சாகர், செல் 9688909644, 93604322317. மின்னஞ்சல் therasidigital@gmail.com. Facebook The Rasi Digitals. YouTube The Rasi Digital. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். பெண் என்றாலே அழகு. அப்படிப்பட்ட பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், பெயின் அகற்றுதல், முடி உதிர்வு சிகிச்சை, மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை, கரும்புள்ளி, முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்தும் லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து விதமான மணப்பெண் அலங்காரம் செய்து தரப்படும். மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும். திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அகாடமியில் ப்ரீ பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் என அனைத்தும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ், கரட்டூர் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட், சத்தியமங்கலம் and 9566980521. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசியை சூரியன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உட்கார கூட நேரம் இல்லை. அதே நேரத்தில் ஒன்றும் பெருசா ஒட்ட மாட்டேங்குது, பெருசா சேர்த்து வைக்கவும் முடியல அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அந்த கம்பெனிக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்கள பெருசா கொண்டு வரதே நம்ம பொழப்பா போச்சு, நாம ஏன் ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு தொழிலை தொடங்கக்கூடாது என்ற ஆசை ஒரு பக்கம் அடிமனதில் எட்டி பார்க்கும். சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதனால நாமே முதலாளி ஆகிட வேண்டியது தானே ஒரு முடிவுக்கு வருவீங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் வியாபாரம் சுறுசுறுப்பா இருக்குங்க, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே போல திடீர் செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல உங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கிறது, ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்களும் டென்ஷனும் இருக்கும். அகலக்கால் வச்சுட்டோமோ என்று நினைப்பீர்கள். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தடாலடியா சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்குவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இவ்வளவு நாளா உங்களை பகையாளியா பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா இன்றைக்கு வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலையும் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் ஏற்படும் நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. பழைய பாக்கி எல்லாம் 1-2 வசூல் ஆகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். இவ்வளவு நாளா உங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த அந்த பொறுப்பில்லாத போக்கு
அது மாறி இன்றைய தினம் உங்கள் பிள்ளைகளால் ஒரு நிம்மதி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமோகமாய் இருக்கிறது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்றைக்கு எல்லா வகையிலையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு, செல்வாக்கு எல்லாம் அதிகரிக்கும். வியாபாரம் நல்லாவே இருக்குங்க. எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். அதே போல வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு கண்டகச்சனி இருப்பதால் கொஞ்சம் கூட்டு தொழிலை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. ஏற்கனவே கூட்டு தொழில் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா பங்குதாரர்களிடம் பார்த்து பக்குவமா பேசி பழகிறது நல்லது. உங்களுக்கு ஆதரவா பலம் சேர்க்கிற வகையில புதன் பகவான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். பழைய நண்பர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு போய் உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள். கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை தரும் நாளாக இருக்குதுங்க. பழைய சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வந்து பேசுவாங்க. நீங்க சின்ன வயதில் செய்த சாதனைகள், மற்றவர்களுக்கு நீங்க செய்த உதவிகளால் சிலர் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகள், அதை பற்றி உட்கார்ந்து சிலர் பேசிக்கொண்டு இருப்பார்கள். நீங்களும் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். பிள்ளைகள் ரொம்ப நாளா கேட்டுக்கொண்டு இருந்த பொருட்களை குடும்பத்தோட போய் இன்றைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீர்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட உடற்பயிற்சி செய்யறதுக்கெல்லாம் உடற்பயிற்சி கருவிகள் எல்லாம் இன்றைக்கு நீங்க வாங்குவீங்க. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் நீங்க மிகப்பெரிய நிறுவனங்கள்ல பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் நடத்தலாங்க. வரும் நாட்களில் அந்த முயற்சி உங்களுக்கு பலிதமாகும். உங்கள் ராசியிலே கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்ன மாதிரி இல்லாமல் நேரத்தில் சாப்பிட்டுட்டு தூங்குவது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அருமையாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்கள். துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். விசாகம் நட்சத்திரத்தில் இரவு 10:09 வரை சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகையால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கோவப்படாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யறதுக்கு பாருங்க. அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க. நேற்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமா இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமா அமையுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. சோர்வும் கலப்பும் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்னதாங்க இருக்கும். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. குடும்பத்தில் ஏதாவது பேச போய் அது வேற விதமா மாறப்போக வாய்ப்பு உள்ளதுங்க. எது பேசுறதா இருந்தாலும் கூட கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். பொன்னகர் மைசூர் NH ரோட்டில் அமைந்துள்ளது. DTCP அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். சர்வே எண் 16/1, DTCP நம்பர் 146/2 2023. சிக்கரசம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து புதூர் செல்லும் வழியில் ஒரு பல்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது. அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது. பொன்னகரின் சிறப்பம்சங்கள்: அனைத்து மனைகளும் வாஸ்து முறையில் அமைந்துள்ளது. குடிநீர் தொட்டி 20,000 லிட்டரில் அமைந்துள்ளது. மனையில் குடிநீர் வசதி, தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது. சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது. கான்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது.
மனை பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லேஅவுட் வசதி அமைந்துள்ளது. மனையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பண்ணாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. மனையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானி சாகர் அணை உள்ளது. சாரு மெட்ரிகுலேஷன் பள்ளி, வட்டார போக்குவரத்து அலுவலகம், பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது. தனவாசி ரோட் முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள 1 கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது. மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது. மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் 70% கடன் வசதி செய்து தரப்படும். தொடர்புக்கு செல் 7788992914. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷனல் வீடியோ, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி, கேண்டட் வீடியோ, கேண்டட் போட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், மாடல் போட்டோ ஷூட், ஆட் ஃபிலிம் ஷூட், மேலும் என்டி போட்டோ ஆல்பம், சினிஸ்டைல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ட்ரோன், ஸ்பாட் மிக்சிங், LED டிஸ்ப்ளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க தி ராசி டிஜிட்டல். மேலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல். தொடர்புக்கு தி ராசி டிஜிட்டல், பவானி சாகர், செல் 9688909644, 93604323317. மின்னஞ்சல் therasidigital@gmail.com. Facebook The Rasi Digitals. YouTube The Rasi Digital. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். பெண் என்றாலே அழகு. அப்படிப்பட்ட பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், பெயின் அகற்றுதல், முடி உதிர்வு சிகிச்சை, கருவளையம் அகற்றும் சிகிச்சை, கரும்புள்ளி, முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்தும் லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து விதமான மணப்பெண் அலங்காரம் செய்து தரப்படும். மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும். திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அகாடமியில் ப்ரீ பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் என அனைத்தும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ், கரட்டூர் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட், சத்தியமங்கலம் and 9566980521. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். உங்கள் ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் இருப்பதால் அழகு இளமை அதிகமாகி கொண்டே போகும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் இருக்கும். விஐபிகளின் அறிமுகம் இன்றைய தினத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் எல்லோரும் உட்கார்ந்து பேசி முக்கியமான முடிவு எடுப்பீங்க. பழைய நண்பர்கள், உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு வருவீங்க. குலதெய்வ வழிபாடை முறையாக பின்பற்றுங்க. அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க. பங்குதாரர்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்றைய தினத்தில் நீங்கள் பேசலாம். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகும் நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாள். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, செலவுகள் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். 5 வருட பிரச்சனைங்க 5 நிமிடத்தில் இன்றைக்கு தேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. முக்கியமான முடிவு எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்க எடுக்கலாம். கடன் பிரச்சனைகள், கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள், அது எல்லாம் இன்றைக்கு உட்கார்ந்து பேசினீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் சாதுரிய பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. வெளி வட்டாரத்திலையும் உங்களுடைய புகழ், கௌரவம் எல்லாமே உயர்ந்து கொண்டே போகுதுங்க. வியாபாரம் நல்லாவே இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் என்ன கேட்குறாங்க, எந்த விலையில கேட்குறாங்க, எதை கேட்குறாங்க என்பதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு பாமரர் முதல் பணக்காரர்கள் வரை அவர்கள் விருப்பம் என்ன தெரிந்து வைத்துக்கொண்டு வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை இன்றைக்கு நீங்க பயன்படுத்துவீங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல நெருக்கம் அதிகரிக்கும்.
பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்றைய தினத்துல உங்க பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொன்ன சொல்லை இன்றைக்கு நீங்க நிறைவேற்றி காட்டுவீங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மனால எல்லா வசதியும் ஏற்படுத்தி தர முடியலையே, காசு பணம் இருக்கும்போது எல்லாத்தையும் வாரி இறைச்சிட்டு இப்ப நமக்கு தேவைப்படும் போது 4 பேர்கிட்ட கேட்கிற மாதிரி இருக்குதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவது உண்டு. ஆனாலுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு பண வரவுகள் இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு பகவான் நல்லபடியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது உங்க வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வழிவகை செய்து தருவார். வேற்று மொழிக்காரர்களோ அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு பணவரவுகளும் செல்வாக்கும் உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ சரியாகும். பிள்ளைகளிடம் உங்களுடைய ஆசைகளை திணிக்காதீங்க. அவங்க என்ன ஆகணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க போக்கில் விடுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோவப்படாதீங்க, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிறப்பான நாள். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நல்ல செய்திகள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப வருமானம் அதிகரிக்க என்ன வழின்னு யோசிப்பீங்க. நல்லவங்க பெரியவங்க ஆசீர்வாதம் இன்றைக்கு கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்ததை இன்றைக்கு வாங்கி கொடுப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவியா இருந்த பழைய நண்பர்களை சந்தித்து பேசி சில அம்பளிப்பும் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே போல 1-2 பழைய பாக்கியும் உங்களுக்கு வசூலாகுங்க. ஆக மொத்தத்தில் இன்றைய நாளில் நீங்க எல்லா வகையிலையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் நிதானம் தேவை. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்கள். மீன ராசிக்காரர்களை, இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். பூர்வ புண்ணிய பதியான சந்திரன் இன்றைக்கு பலமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமா இன்றைக்கு நீங்க பேசுவீங்க. நல்ல வரன் அமைய வாய்ப்பு உள்ளது. பிரபலங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கு நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விலையுயர்ந்த மொபைல் போன், தங்க நகைகள் அதெல்லாம் இன்றைக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் பரபரப்பா இருக்குங்க. கூடுதல் லாபம் கிடைக்கும். அதே போல வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் சரியாகும். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில சூரியன் நல்லாவே இருக்கிறாருங்க. உங்க சொந்த ஊர்ல இருந்து நல்ல செய்தி தேடி வரும். விஐபிகளினுடைய அறிமுகமும் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமோகமா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு இரவு 10:09 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த வகையில நீங்க கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவைங்க. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆலோசித்து சிந்தனை செய்து எடுக்கணும். முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் ஆலோசித்து சிந்திச்சு எடுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளின் ராசி பலன்களை நம்ம பார்த்தோம். ராசி பலன் என்பது பொதுவான பலனுங்க. ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் ராசி கட்டத்தோடு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பும் அவருடைய தசாபுத்தி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய ஜாதக பலனை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க. அந்த மாதிரி உங்கள் ஜாதக பலனை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய தொலைபேசி நம்பர் கீழே இருக்குங்க. வாட்ஸ்அப் வாயிலாக உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த ஜாதக பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் கூறுறேங்க. நன்றி வணக்கம்.